பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக. பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அநேகர் தொலையான இடத்திலிருந்து நீங்கள் சொந்த ஊருக்கு உங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாக வந்திருப்பீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வருடத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாட்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் தான். எல்லோரும் ஒன்று கூடி நல்லா ட்ரெஸ் பண்ணி சர்ச்சுக்கு போய் நாம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு நண்பர்களோடு அளவளவுகின்ற ஒரு நேரம். இதை பார்க்கிற மக்களெல்லாம் என்ன இவ்வளவு ஒரு பெரிய ஆரவாரம், இவ்வளவு தோரணங்கள், இவ்வளவு அலங்காரங்கள், இத்தனை வண்ண விளக்குகள், ஸ்டார்லாம் என்ன என்று கேட்கின்ற பொழுது இயேசு பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு என்றால் யார்? அவர் இரட்சகர் பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார், பாவங்களிலிருந்து ரட்சிக்க வல்லமை படைத்தவர் பிறந்திருக்கிறார்ங்கிற செய்தி இதன் மூலமாக, நம்முடைய கொண்டாட்டத்தின் மூலமாக நாம் தெரியப்படுத்துகின்றோம். உலகம் முழுவதுமே கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷமும் நாமும் கொண்டாடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நம்முடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வருடம் இன்னும் சில நாட்களிலே முடிய போகிறது. புதிய வருடத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். புதிய வருடம் எப்படி இருக்க போகிறது என்று ஆயிரம் சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இந்த புதிய வருடத்தை ஆசீர்வாதமான வருடமாய் மாற்றி கொடுப்பார். உங்களை வெட்கப்பட விடமாட்டார், அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். அதே நேரத்தில் வருடம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய தோளிலே தூக்கி வைத்து
ஒரு தகப்பனை போல மிகவும் அன்பாய் நம்மை தூக்கி சுமந்து வந்தார் அல்லவா, நம்மிடத்தில் மிகவும் பொறுமையாக இருந்தார் அல்லவா. நாம் கோவப்பட்ட பொழுது நான் ஜெபிக்க மாட்டேன், ஊழியத்துக்கு வரமாட்டேன்லாம் சொல்லி நாம் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடித்த பொழுதெல்லாம் அவர் அது ஒரு பொறுமையாய் ஹேண்டில் பண்ணி நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை வியாதியிலிருந்து சுகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நாம் அவருக்குள்ளே நிலை நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா. எனவே அவருக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். வேறு எந்த ஒரு காரியத்தையும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்கவே முடியாது. அவர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நமக்கு தருகிறார், ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார், நம்மை வாழ வைக்கிறார். ஆனால் நம்மாலே ஆண்டவருக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஒன்றை கொடுக்க முடியும் என்றால் நன்றி பலிகளையும் சோத்திர பலிகளையும் தான் நாம் கொடுக்க முடியும். தாவீதை போல எப்பொழுதும் காலத்தில் நான் கர்த்தரை சோத்திரிப்பேன், அது வருட கடைசியில் அதிகமாக நான் அவரை சோத்திரிப்பேன் என்று சொல்லி துதித்து கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய பாதை உங்களுக்கு திறந்து கொண்டே இருக்கும். உங்களை புதிய வருடத்தில் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் கிறிஸ்துமஸ் முடிந்தாலும் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சென்னையிலே வைத்து நடைபெறும். அவங்களுக்கு இந்த பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுலேருந்து இறங்கி அப்படியே பம்மல் ரோட்டில், மெயின் ரோட்டில் நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, அதில் சியோன் காம்ப்ளெக்ஸ் உள்ளே இறங்கி அப்படியே வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அங்கே இருக்கிற சகோதரர்கள் அனைவரும் துடிப்பானவர்கள். முக்கியமாக சகோதரர் மங்களராய் தலைமையில் சகோதரர் கண்மணி சாலமோன் போன்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் விருந்து கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் பரிமாறப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு பிரியாணிலாம் சர்வ் பண்ணுவாங்க. நானும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். சென்னையில் இருக்கிற ஜனங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் மறவாதிருங்கள். எவ்வளவோ முதியவர்கள் இன்றைக்கு எனக்கு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கிடைக்குமா என்று காத்திருக்கிறாங்க. ஆசிரியத்துக்கு வாங்க, நிறைய இடம் இருக்குது, இந்த வருஷ கடைசியில் வந்து செட்டில் ஆகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியான நேரம், தினந்தோறும் ஆவிக்குரிய மனிதர்கள் வந்து, ஊழியக்காரர்கள் வந்து, ரெவரன்ஸ் வந்து அவங்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவு அளிக்கப்படுகிறது. இந்த வாரம் போன வாரம் நமக்கு வசந்தி அக்கா நல்ல விருந்து கொடுத்தாங்க. வசந்தி அக்கா ஜெபமாலை தம்பதியினர், வீரபாண்டியப்பட்டணம். அவருடைய மகன் நல்ல வீட்டை கட்டி பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்தபடினாலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக. மணிக்கு போட்டு போவீங்க? 6 மணிக்கு எந்திப்பேன். சரி. எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். சரி. நல்ல தொழில் நடக்கணும், எங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கணும். சரி. நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மாமா வருவான், அவன் கூட அப்படி பைக்லேயே ஏறி 6 மணிக்கு கடற்கரைக்கு போயிருவீங்களா? இல்லை 6:45 ஆயிரும். சரி. நான் போவாங்க, அதுக்கு முந்தி தான் அது தொழில் தொடங்கும். யாரெல்லாம் போவீங்க உங்க போட்ல? நம்ம வளர்த்த ஆளுக்கு அறிவேறு, நம்ம கூட பார்ட்னர் கர்மன் வந்து. மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் வந்து 12 பேர். 13 பேர். சம்பளம் டீசல் அது மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு நாளைக்கு செலவு வந்து ஒரு 5000 ரூபா பேட்டாயிரம். 13 பேருக்கு சம்பளமே 5000 தானே? இல்ல, அது சின்ன பேட்டா மாதிரி. வந்து அது கிடைக்கிறத பொறுத்து. சரி சரி. எத்தனை வருஷமா மீன் பிடிக்கிறீங்கன்னு? நான் வந்து குறைஞ்ச 10 வயசுல இருந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்ப எத்தனை வயசு ஆகுது எனக்கு? இப்ப வந்து 64 65 ஆகுது. இப்ப 54 வருஷமா கடலுக்குள்ள போறீங்க. போயிட்டு இருக்கீங்க. முதியவர்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சௌரி சஜிதா மற்றும் அவருடைய தகப்பனார் குடும்பத்தின் சார்பாக முதியோரிடத்தில் இருக்கிறவங்க சிறப்பான விருந்து அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தாருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ இயருக்கு இன்னும் புக் ஆகலை. யாராவது விரும்பினால் நியூ இயர் அன்னைக்கு தாராளமாக நீங்கள் விருந்தளிக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, அதை போலவே இந்த நாட்களிலும் கூட அநேகர் நம் நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. இரவு 9 மணிக்கு ஜாய் டிவியை பாருங்கள். நம்முடைய 1 நிமிட தேன் துளி அது வரும். ஏற்கனவே வர நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தை சார்ந்த நல்ல குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் புயல் காற்று வீசி திருமணங்கள் உடைந்து விட்டன. இப்பொழுது அவர் சட்டப்பூர்வமாய் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல புதிய வரவை நாம் தேடுகிறோம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 27 வயதான அன்பு மகள், அவர்கள் ஆர்கிடெக்ட் படித்து நல்ல வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல ஜெபிக்கிற, நல்ல வேலை பார்க்கிற, படித்திருக்கிற ஒரு மணமகன் தேவை.
அடுத்தாப்புல அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு விருந்தளிக்கிற தம்பியுடைய அந்த தகப்பனுடைய மகன், அவர்கள் 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம். அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏற்று ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. 3வதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அப்படி மூத்த மகனுக்கு 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு ஏற்ற குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல மணமகள் தேவை. 4வதாக நமக்கு அங்கே பொள்ளாச்சியில் ஒரு இளம் விதவை MABA படிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. 26, 27 வயது ஆகுது. சின்ன குட்டி குழந்தை உண்டு. அந்த குழந்தையோடு ஏற்றுக்கொள்கிற நல்ல பக்குவம் படைத்து ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 23:24 கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே. இன்னைக்கு யார் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறாங்க சொல்லுங்கள். தம்பி தங்கச்சி காலேஜ் போகிறீங்களா? யார் கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க? யார் கூடவே நீங்கள் சேர்ந்து போகிறீங்க? ஜெபிக்கிறவர்களோடு, அன்பானவர்களோடு, கனிவாக பேசுகிறவர்களோடு, பொறுமையானவர்களோடு நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? இன்றைக்கி வாலிபர்களுக்கு பொறுமைன்னா எதுன்னே தெரியாது. பைக்கில் போகும்போது மெதுவாக போனவங்களுக்கு என்னமே கிடையாது. மிக விரைவாக போகிறாங்க. நீங்கள் பின்னால் உட்காந்து போனீங்கன்னா அவங்க விரைவாக போகும்போது, அவங்க கோபத்தில் வண்டியை ஓட்டி போகும்போது, அவங்க சங்கரிக்கப்படும் பொழுது நீங்களும் சேர்ந்து சங்கரிக்கப்பட வேண்டிய பரிதாபமான சூழ்நிலைகள் உண்டாகும். கோபக்காரனோட தோழனாக இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். அவங்க என்ன பிரச்சனைலாம் இழுக்கிறாங்களோ அந்த பிரச்சனை நீங்களும் சிக்கிண்டு போவீங்க. உங்களுடைய தரிசனங்கள் கெட்டு போகும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையான பாதையில் போகவே முடியாது. வாழ்க்கை அழிந்து போய்விடும். காரில் தீபம் அணைந்து போய்விடும். அதே நேரத்தில் நல்ல நண்பர்களோடு சேருகின்ற பொழுது, ஞானமுள்ள நண்பர்களோடு சேருகிற பொழுது, உங்கள் மீது அக்கறையுள்ள நண்பர்களோடு சேருகின்ற பொழுது, சர்ச்சுக்கு போகின்ற ஜெபிக்கின்றவர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிற பொழுது, அவர்கள் உங்களை செவையான பாதையில் நடத்துவாங்க. கீழே விழுந்தீங்கன்னா தூக்கி விடுவாங்க. தப்பு செஞ்சீங்கன்னா அன்பாக கனிவாக உங்களை திருத்துவாங்க. சரியான பாதையை காண்பிப்பாங்க. சேர்ந்து அவங்களோடு ஜெபிக்கும் பொழுது தானியேலை ஆண்டவர் பாபிலோன் நாட்டுக்கே அதிபதியாய் மாற்றியது போல நீங்களும் அதிபதியாய் மாற்றப்படுவீர்கள். அநேகருக்கு முதலாளியாய் நீங்கள் இருப்பீர்கள். மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். உயர்ந்த அடைக்கடத்தில் வைக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து நட்சத்திரத்தை குறித்து தியானிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்படி தான் நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். ஏரோது ராஜா கொலை வெறி கொள்கிறான். கிறிஸ்மஸ் செய்தி அவருக்கு அளிக்கப்படுகிறது. உங்களுக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்புக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். உங்களுடைய மீட்புக்காக பிறந்திருக்கிறார். உங்களுடைய வியாதிகளை பாவங்களை நீக்குவதற்காக பிறந்திருக்கிறார். உங்களுக்கு புதுவாழ்வு பிறந்திருக்கிறாருங்கிற செய்தி முதலாக அந்த ஏரோது ராஜாவுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. இந்த பூமியில் எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு மாபெரும் பாக்கியம் அந்த ஏரோது ராஜாவை தேடி வந்தது. இன்னொரு பக்கம் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் பிறக்கும்படியாக அவரது சத்திரத்தை தேடி வந்தார். சத்திரத்துக்கு அந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்க இருந்தது. அதாவது அங்கே இடம் கொடுத்திருந்தால் ஆண்டவர் அங்கே அந்த சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார். இங்கே ஏரோது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது, யூதக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? முதலாய் அந்த நற்செய்தி, அந்த குட் நியூஸ், தேனிலும் தித்திப்பான நல்ல செய்தி ஏரோது ராஜாவுடைய வாழ்க்கையில் அநேக ஆயிரம் நன்மைகளை கொடுக்க வல்லமை படைத்த, அவரை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல வல்லமை படைத்த ஆண்டவர் பிறந்திருக்கிறார்கிற செய்தி அறிவிக்கப்படுது. 2 பேருமே அதை வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது போட்டி அவர் முட்டாள்தனம். ஏரோது ராஜாவை போல சர்வ முட்டாள் இந்த பூமியிலே கிடையாது. கடவுளை போட்டியாக அவர் நினைப்பார் என்றால் எந்த அளவுக்கு ஒரு மதிகேடனாக அவர் இருந்திருப்பார். அடுத்தாலும் கடவுளை கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். அதுவும் எவ்வளவு ஒரு மதிகேடான ஒரு விஷயம். ஏரோது ராஜா அவ்வளவு ஒரு மதிகேடனாக இருந்தார் என்று நான் காண்கிறேன். இன்னொன்று, ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார், பிறக்க போகிறார். அந்த மிக அருமையான ஒரு அந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கிறது. அதை இந்த சத்திரம் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது. போ என்று விரட்டி விட்டது. ஒன்றுக்கு உதவாதவர்களை தலையில் வைத்து ஆடியது. அதனால் அந்த வாய்ப்பு அப்படியே மாட்டுத்தொழுவத்துக்கு போயிற்று என்று சொல்லி காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, தன்னுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த ஏரோது ராஜா செய்த தவறை நான் செய்யக்கூடாது. இந்த சத்திரம் செய்த தவறை நான் செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிற ஒரு காலம் நிச்சயமாய் உண்டு. நாம் வியாதி படுக்கையில் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை தேடி வருவார். நமக்கு சுகம் கொடுக்கும்படியாக, நம்மை மறுபடியும் எழுப்பும்படியாக,
மருத்துவத்துக்கும் அப்பாற்பட்ட முறையில் அற்புதமானபடிக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக நம்மை தேடி வருவார். ஊழியக்காரர்கள் மூலமாக, பைபிள் வசனங்கள் மூலமாக, தொலைக்காட்சியில் இதை போன்ற செய்திகள் மூலமாக, மொபைல் ஃபோனில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகள் நிமித்தமாக, நமது ஒரு நிமிட தேன்துளி போன்ற ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை தேடி வந்து சுகம் கொடுக்கும்படியாக வருவார். நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிற காலங்களிலே, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற காலங்களிலே, நீங்கள் பணம் இல்லாமல் கடன் பாரங்களால் சிக்கி தவிக்கின்ற நேரத்தில் எங்கெல்லாமோ ஓடி ₹1 கூட எனக்கு கிடைக்கலையே, இன்றைக்கி நான் இத்தனை லட்சத்தை கொடுக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியலையே தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு நல்ல செய்தியோடு ஆண்டவர் வருவார். நிச்சயமாய் ஆண்டவர் வருவார். ஏரோது ராஜாவையே அவர் தேடி வந்திருப்பார் என்றால் ஏன் நம்மை தேடி வரமாட்டார்? நமக்கு ஏன் அவர் உதவி செய்ய மாட்டார்? ஒரு நல்ல குணத்தை ஆண்டவர் அறிவார். உங்களுடைய உள்ளம் எல்லாருக்கும் இறங்குகிறதை ஆண்டவர் அறிவார். நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்கிற ஒரு நபர் என்று ஆண்டவர் அறிவார். எனவே உங்கள் மீது அன்பு கொண்டு அவர் உங்களை தேடி வருவார். அன்பு தாயே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வருவார். புருஷன் நிமித்தமாய் பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தமாய் பிரச்சனை, நிம்மதியே இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிற வேளையிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சகோதரியை சந்தித்தேன். அப்பொழுது அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமாய் குடிகார கணவன் கிடைத்து விட்டான். இப்பொழுது 20 வருடங்கள் போல் ஆகிவிட்டது திருமணமாகி. அவன் குடிக்காத நாள் கிடையாது. நல்ல வேலை, நிறைய சம்பளம், 1000 1500 சம்பளம், முழுவதும் மது பாட்டிலை வாங்கி கொண்டு தான் வீட்டுக்கு வருவான். குடித்து வெறிப்பான். வீட்டு செலவுக்கு அவன் காசு கொடுக்க மாட்டான். அது கூட பரவாயில்லை, அவளை இஷ்டத்துக்கு அடிப்பான். கையில் கிடைப்பதெல்லாம் எடுத்து அடிப்பான், மண்டையிலேயே அடிப்பான். அவள் அந்த சகோதரி அவன் அவ்வளவு துன்பப்படுத்துவான். சாராயம் போனவன முதல் வேலையாக அந்த மனைவி அவன் அடிப்பான், மிருகத்தனமாக அடிப்பான். ஏரோது ராஜாவை போல கொடூரமான புத்தி அந்த மதுபானம் உள்ளே சென்ற உடனே அவனுக்கு வந்து அவளை மிருகத்தனமாக அடிப்பான். அவள் ஜெபிக்கின்ற ஒரு அருமையான சகோதரி. அவன் சொல்லுவாங்க, என்னை இப்படியாய் அடிக்கின்றான், இவன் வலிக்கலையா, கஷ்டமா இல்லையா, இது பழகி விட்டது என்று சொல்லி அவர்கள் துக்கத்தோடு சொன்னாங்க. இதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வெளியே யாருக்குமே சொல்லாமல் துன்பத்தை அனுபவிக்கிற எத்தனையோ சகோதரிகள் உண்டு. மனைவியினாலே துன்பத்தை, மனபாரங்களை அறிவிக்கிற, சந்தேகப்படுற, சண்டை போடுற மனைவிகளினாலே மனபாரங்களை அனுபவிக்கிற எத்தனையோ கணவன்மார்கள் உண்டு. வெளியே சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க மனசில் அவ்வளோ வேதனை இருக்கும். பிள்ளைகளினாலே, அவள் சரியாக படிக்காதனால, போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால, சொல் பேச்சை கேட்காதனால, கெட்ட நண்பர்களோடு அவங்க அப்படியே உலாவி வர்றதை பார்த்துட்டு, சர்ச்சைக்கெல்லாம் வராமல் இருக்கிறத பார்த்து, ஜெபிக்காமல் இருக்கிறத பார்த்து மிகுந்த மனபாரத்தோடு இருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், தாத்தாமார்கள், பாட்டிமார்கள் எத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேடி வராரு. ஏரோது ராஜாவுங்கிறப்பட்ட நச்சு பாம்புக்கே ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து தேடி போயிருப்பாருனா உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் சூழ்நிலை மாற்றும்படியாக அந்த ஆண்டவர் அவர் வராமல் இருப்பாரா என்று சொல்லி நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். இயேசு அனைவரையும் தேடி வருகிற நல்ல தெய்வம். எல்லா பெரியவங்களும் என்ன சொல்கிறாங்க, என்ன தேடி வா, என்னை வந்து பாரு, என்ற கேளு, நான் உனக்கு செய்கிறேன். அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. நான் பதவியில் இருக்கிறேன், நான் பெரிய இடத்துல இருக்கிறேன், என்னை தேடி வரணும், நான் பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், என்னை தேடி வந்தால் நான் கொடுப்பேன், தேடி வரட்டா நான் ஏன் செய்யணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நம்மை தேடி வருகிற தகப்பனாக இருக்கிறார். தொலைந்து போன ஆடுகளை தேடி செல்லுகிற நல்ல மேய்ப்பன். ஒரு ஆடு எங்கேயோ தொலைஞ்சி போச்சு, 1000 ஆடு இருக்குது, ஒரு ஆடு தொலைஞ்சி போச்சு. அது ஐயோ தனியாக ஓடி ஓடி திரியுது, முள்ளில் சிக்கி கிடக்குது, துஷ்ட முருகங்கள் அதை பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா 999 ஆடுகளையும் கிடையில பத்திரமாய் அடைத்து விட்டு இந்த ஒரு ஆட்டை தேடி தேடி வருகிற மெய்ப்பெண். அந்த மெய்ப்பெண் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்துமஸ் காலத்திலே உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படியாவது என் மகனை என்னை ஏற்றுக்கொள், எப்படியாவது என் மகளை என்னை ஏற்றுக்கொள், என்னை கூப்பிடு, என்னிடத்தில் கதறு, என்னிடத்தில் உதவி கேள். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற ஒரு நீதி இருக்கிறபடியினாலே அந்த நியமத்தை மீறாதபடிக்கு என்னிடத்தில் நீ கேள், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டுகிறார். கிறிஸ்துமஸ் காலத்தில் தட்டுறார். உனக்கு உதவி செய்யும்படியாக, உன் சூழ்நிலையை மாற்றும்படியாக, உன் வியாதியை மாற்றும்படியாக, என் மகனை தாழ்த்தப்பட்ட இடங்களெல்லாம் உன்னை உயர்த்தும்படியாக, உன்னை குத்தியவர்களையும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை விட்டு போனவர்களையும் வெட்கப்படுத்தும்படியாக. இவனா இப்படி ஆயிட்டான், இவளா இப்படி ஆயிட்டான்னு சொல்லி உங்களை விட்டு போனவர்களாக வெட்கப்பட்டு போகும்படியாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஏரோது ராஜாவுக்கு அந்த நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. சத்திரத்தை தேடி ஆண்டவர் போனார். ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையே.
அந்தோ இதைவிட ஒரு பரிதாபம் இருக்க முடியுமா? வானாதி வானவர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், வானம் பூமி கொல்லாத அந்த கர்த்தர் அந்த ஏரோது ராஜாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார், சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இருவரும் வேண்டாம் என்று சொல்லி உதறினார்கள். எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க, எதிரியா நினைச்சாங்க. அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அவர்கள் வீணடித்தார்கள். கெட்ட குமாரன் வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகளை செய்தார். தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வீணாக செலவழித்தார். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து பாவத்தில் உருண்டு புரண்டார். வேசிகளோடு சேர்ந்து எல்லா பணத்தையும் அழித்து குடும்பத்தின் மானத்தை காற்றிலே பறக்க விட்டார். தகப்பனுக்கு மிக தூரமாய் போனார். மகிழ்ச்சியாக இருப்பது வாலிபத்தின் முறுக்கில எவ்வளோ பாவங்களை செய்வதுதான் வாழ்க்கை. நண்பர்கள் தான் வாழ்க்கை, உலகம்தான் வாழ்க்கை, சிற்றின்பங்கள் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தார். எல்லாரும் எல்லாவற்றையும் இழந்தார். பணத்தை இழந்தார். நண்பர்கள் ஓடி போனார்கள். பஞ்சகாலம் வந்தது, சாப்பாடு இல்லை. பன்றி மேய்க்கிற வேலைக்கு போனார். அங்கு சரியாய் பணம் கொடுக்கல, உணவு கொடுக்கல. அப்பொழுது அது பன்றி சாப்பிட தவிட்டினாலே தன் வயிற்று பசியை நிறைக்கும்னு நினைச்சாரு. ஆனால் அது கூட அவருக்கு கொடுக்கப்படலை. கடைசியில் மனம் திரும்பிய மைந்தனாக தகப்பனை அந்த கெட்டகுமாரன் தேடி வந்தார். கெட்டகுமாரன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும், இன்னொரு சந்தர்ப்பம் வேண்டும் என்று கேடி வந்தார். ஆண்டவரே, என் தகப்பனை உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும், உடைய மகனாக இருக்க தகுதி இல்லை, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரும், இன்னொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனை, தகுதி இல்லாத நீ ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் தகப்பனை தேடி போனார். ஆனால் நமக்கு அப்படி தகப்பனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனே நம்மை தேடி வருகிறார். ராஜாவே நம்மை தேடி வருகிறார். தேவாதி தேவனே நம்மை தேடி வருகிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். மனிதர்களை தேடி சென்ற தெய்வம் இயேசு கிறிஸ்து. பாவிகளை தேடி சென்ற கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வியாதியஸ்தர்களை தொட்டு தடவி, குஷ்டரோகிகளை தொட்டு தடவி, அந்த அருவருப்பான இடங்களை நல்ல அந்த ஆர்கன்ஸாக அவயங்களை மாற்றியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் வந்து நிற்கிறார். என்னை ஏற்றுக்கொள், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. இவ்வளவு நாள் உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்தாய், எல்லாமே செஞ்சு பார்த்தாய், தோல்வி தானே கண்டாய், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, என்னை உன் உள்ளத்தில் ஏற்றிக்கொள். வாலிபனே, வாலிப மகளே, ஆண்டவர் இயேசு உங்கள் இதய கதவை தட்டுகிறார். அவருக்கு திறந்து கொடுங்கள். உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், நம்பியது போதும், இயேசுவை தேடிக்கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இரண்டாவதாக, இது ஏரோது ராஜா அதை வேண்டான்னு உதறி தள்ளலாம். சத்திரம் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. முக்கியமில்லாதவரில் முக்கியமாக சத்திரம் நினைச்சது, தலையில் தூக்கி வச்சு ஆடிச்சு. இங்கே ஏரோது ராஜா ஆண்டவரையே எனக்கு போட்டி என்று நினைத்த முட்டாளாக மதியீடனாய் மாறி ஆண்டவரை கொள்ளணும்னு சொல்லி வெறி பிடித்து இருந்து தங்கள் வாழ்க்கையில் அதுக்கு நேர் எதிராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். விருத்துக்குரிய சந்தர்ப்பத்தை வீணடிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இயேசு தேடி வரும் பொழுது வேண்டான்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு நாளில் அவங்க நிச்சயமா வருத்தப்படுவாங்க, ஒரு நாள் அவங்க நிச்சயமா அழுவாங்க, என்னை தேடி இயேசு வந்தாரே. எத்தனையோ பாஸ்டர்ஸ் இயேசுதான் வழி, ஜீவன், சத்தியம் என்று எனக்கு பிரீச் பண்ணாங்களே, எனக்கு பிரசங்கம் பண்ணாங்களே, இயேசு நல்லவர்னு சொல்லி எத்தனையோ இடங்களில் நான் கேள்விப்பட்டேனே, என் காதை பொத்தி கொண்டேனே. நீதிமொழிகளை வாசித்திருக்கிறீர்களா? கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று சொல்லி சங்கத்துக்குள்ளே போய் நீ முறையிடுவாய். முடிவில் உன் மாம்சம் எல்லாம் அழுகி உருகி போகும் பொழுது, உன் சொத்துக்களை அந்நியர்கள் அனுபவிக்கும் பொழுது, அவர்கள் நீ வியாதிப்படுற நேரத்தில் நீ புலம்புவாய், ஐயோ என் போதகருக்கு நான் செவி கொடுக்காமல் நான் போனேனே. அப்படி ஒரு பரிதாப நிலைமை நமக்கு வந்துட வேண்டாம். பிரியத்துக்குரியவர்களே, இயேசுவை வேண்டாம் என்று நாம் ஒரு காலம் சொல்ல வேண்டாம். ஊழியக்காரர்களை தேடி வருகிற பொழுது, ஐயா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிற பொழுது, வீட்டில் டிவியில் கிறிஸ்தவ சேனல்கள் ஓடுகிற பொழுது, பாஸ்டர்ஸ் பேசும் பொழுது பொறுமையாய் அமர்ந்திருந்து கேளுங்கள். ஊழியக்காரர்களை மரியாதை செய்யுங்கள். நட்சத்திரங்களை அலட்சியம் பண்ணாதீங்க. நட்சத்திரங்களை கேவலமாக பேசாதீங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், என்ன ஆடுறான், என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாதீங்க. நட்சத்திரங்கள் தான். அவருடைய குறைவுகளை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நாம் அப்படியே ஆண்டவரை தேடி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுப்போம். இறுதியாக நாம் இந்த நாளிலே பார்க்கிற காரியம், அது நட்சத்திரம் பக்கத்தில் தான் இருந்தது. ஒருவேளை நினைத்தால் ஏரோது ராஜா பின்னால் போய் ஆண்டவரை பார்த்திருக்கலாம், தரிசித்திருக்கலாம், ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம். அந்த நட்சத்திரம் அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. பின்னே செல்வதற்கு அங்கே அந்த ஏரோது ராஜாவுக்கு மனமில்லை என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அந்த நட்சத்திரத்தை ஆசையாய் பார்த்து ஆனந்த சந்தோஷம் அடைந்து அந்த சாஸ்திரிகள் வேகமா போனாங்க, தரிசிச்சாங்க, வரலாற்றில் இடம் பெற்றாங்க. நிச்சயமா பல்லவ ராஜ்யத்தில் போயிருப்பாங்க. ஆனால் நட்சத்திரம் இருக்கிறது, அது வழிகாட்டுகிறது என்று தெரிந்தும் கூட ஏரோது ராஜாவால் பின்னாலே போக முடியல. ஏசப்படி ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு ஆயத்தமாக இருந்தாலும் கூட துரோகிகளும் துன்மார்க்கர்களும் இதை போல நச்சுப்பாம்புகளும் அதை சுதந்திரிக்காமலேயே போறாங்கிறது தான்
வருத்தமான ஒரு செய்தி. எத்தனையோ பேர்களுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அவர்கள் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்தபடியினாலே அவர்களாலே அந்த நட்சத்திரத்துக்கு பின்னால் போக முடியாமல் போனதுனால, தங்களை அவர்கள் அந்த நட்சத்திரத்துக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்த முடியாமல் போனதுனால அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியத்தை இழந்து போனார்கள் என்று காண்கிறோம். நேத்துக்குரியவர்களே, இவ்வளவுக்கு தான் நட்சத்திரம் இருக்கிறது, இங்குதான் ஆண்டவர் பிறந்திருக்கிற செய்தி கிடைத்தாலும் ஐயோ அந்த ஏரோது ராஜா அதை வீண் பண்ணினானே என்று சொல்லி நான் காண்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகட்டும். எவ்வளவோ பெரிய பாவ செயல்களை செய்தவர்கள் கூட, குற்ற செயல்களை செய்தவர்கள் கூட, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஒரு முரட்டாட்டமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவங்க நற்செய்தியை கேட்குறாங்க, இந்த மாதிரி ஸ்டாருக்கு பின்னால் போயிட்டே இருக்கிறாங்க, ஏசப்பா பின்னால் போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ நல்ல நல்ல சாட்சிகளை எல்லாம் நான் கேட்குறோம். ஆனால் ஒரு சிலர் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அவர்களுக்கு வர விருப்பம் இல்லை. இப்பொழுது அது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும் பொழுது ஐயோ நான் ஆண்டவரை தேடாமல் போனேனே என்று சொல்லி வருத்தப்படுவாங்க. பிரித்துக்குரியவர்களே, தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு குதிரையை கொண்டு போய் ஒரு ஆத்தங்கரில் கொண்டு போய் விடலாம், தண்ணீர் பக்கத்தில் போய் விடலாம், குடிப்பா அப்படின்னு சொல்லி இந்த குதிரைகிட்ட சொல்லலாம். அந்த குதிரை தான் தண்ணீரை குடிக்க வேண்டும். நம்ம தண்ணி அதுக்குள்ள வாய்க்குள்ள ஊற்ற முடியாது, அந்த குதிரை தான் தண்ணியை குடிக்கணும். தண்ணி நல்ல தண்ணிப்பா குடின்னு சொல்லலாம். நம்ம வளர்க்குற நாய்களுக்கு நல்ல சாப்பாடை போடலாம், எலும்புகளை போடலாம், புரோட்டாக்களை போடலாம். அந்த நாய் தான் அதை சாப்பிட வேண்டும், நாம் அதை வாய்க்குள்ள திணிக்க முடியாதல்லவா. தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை தருகிறார், வழிகளை காண்பிக்கிறார், நாம் பயன்படுத்துவோம், ஆலயத்திற்கு செல்லுவோம், ஊழியங்களில் பங்கு பெறுவோம், பைபிளை அதிகாலமே எழும்பி வாசிப்போம். பிரித்துக்குரியவர்களை ஆண்டவரை கருத்தாய் தேடுவோம். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தட்டுப்படுகிறவராக இருக்கின்றார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவரை தேடி தேடி வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று நான் கதறுகிற பொழுது, நம்முடைய பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர் மனதுருக்கத்தோடு உங்களை நோக்கி பார்க்கின்றார், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, இயேசுவண்டை வாருங்கள். நம்பிக்கையோடு உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க, உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, உங்க வியாதியை சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாய் வேண்டுமானால் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பொல்லாத மனிதர்கள் இருக்கட்டும், எவ்வளோ பொல்லாத ஆவிகள் உங்கள்கிட்ட வந்து போராடட்டும், இயேசுவே என்று கதறி உங்களுடைய பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருங்க. நட்சத்திரத்து பின்னால போயிட்டே இருங்க, தேவனை நோக்கி சென்றுகிட்டே இருங்க, இயேசுவை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருங்க, நின்றாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. You keep going. கர்த்தருக்காக பின்னால சென்றுகிட்டே இருங்க, ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டே இருங்க, கதறுங்க. ஒரு நாள்ல ஜெபிக்காம நீங்க ஆரம்பிக்காதீங்க. எவ்வளவு ஞானம் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், எவ்வளவு பணம் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், எவ்வளவு நட்பு வட்டாரங்கள் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும், ஜெபிக்காமல் ஒரு நாளை ஆரம்பிக்கிற பொழுது அவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் வீணாக போய்விடும். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நல்லா படிக்கிறீங்க, நல்லா ஞானத்தை கொடுத்துருக்கிறார், எவ்வளவோ மார்க் எடுக்கணுங்கிற கனவுல நீங்க இந்த நாட்கள்ல இருக்கலாம். ஜெபிக்காம ஆண்டோடைய துணை இல்லாம போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வாய்க்காது, திட்டங்கள் தோற்று போய்விடும். இயேசு கிறிஸ்து இல்லாதபடி எவ்வளவு அழகாயிருந்தாலும், வாலிப காலத்தில் எவ்வளவு நாம் டேலண்டடாக இருந்தாலும், எவ்வளவு நாம் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும், எவ்வளவோ நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருந்தாலும், இயேசுவை வாலிப காலங்களில் தேடாதபடி ஒன்று நமக்கு கிடைக்க போவதில்லை. வெறுமே நமக்கு கிடைக்கும், ஏமாற்றமே நமக்கு கிடைக்கும். எவ்வளவு கிறிஸ்துமஸை கொண்டாடினாலும் இயேசு உள்ளத்தில் இல்லாதபடி, அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்காதபடி அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் வீணாக இருக்கும், வெறுமையாக இருக்கும். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சொல்ல ஆசைப்படுகிறேன். என் தகப்பனுக்கு ஆண்டவர் செல்வத்தை கொட்டி கொட்டி கொடுத்தார், பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். அவருடைய குப்பையிலிருந்து புடியிலிருந்து கோபுரத்தில் கொண்டு போய் வைத்த என் மகன் சொல்லி எல்லாருக்கும் காண்பித்து உயர்த்தி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். தகப்பனோ அந்த கிறிஸ்துமஸை தவறாய் புரிந்து கொண்டு என் மேன்மை எல்லாருக்கும் காண்பிப்பேன், என் பணத்தை என் பணச்செருக்கை எல்லாருக்கும் காண்பிப்பேன் சொல்லி எல்லாருக்கும் பிரியாணியை போட்டு மதுபானத்தை வாங்கி கொடுத்து ஆண்டவரை வேதனைப்படுத்தினார். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் துக்கப்பட்டார். உன்னை இதற்காகவா நான் உயர்த்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் அடித்தார் என்று சொல்லி பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நினைவூட்டும்படியா விரும்புகிறேன், நாளைக்கு கிறிஸ்துமஸ், தயவு செய்து மதுபானத்தை குடிக்காதீங்க. ஒருவருக்கும் ஒரு காலம் ஒரு பாட்டில் கூட மதுபானத்தை வாங்கி கொடுத்துடாதீங்க. அது மிகப்பெரிய சாபமாய் மாறிவிடும், ஆண்டவரை துக்கப்படுத்துவதாக அது மாறிவிடும். ஆண்டவர் மேலே இருந்து பார்ப்பார், உன்னை இதற்காகவா தம்பி நான் ஆசீர்வதிச்சேன், இதுக்காக உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டு போனேன், இதுக்காக உனக்கு இத்தனை வீடுகளை கொடுத்தேன், இதுக்காக இவ்வளவு வல்லமையை கொடுத்தேன், நீ மதுபானத்தை வாங்கி குடிப்பதற்கா, இத்தனை பேர் கொடுப்பதற்கா என்று அவர் வேதனைப்படுவார், வருத்தப்படுவார். அது நமக்கு நல்லதல்ல. நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடை கொடுக்கலாம்,
ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார், அவரை தேடுங்கள், நலமாக இருப்பீர்கள் சொல்லி கொடுக்கணும். சொல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸை கொடுத்து சாப்பாடை கொடுத்து எதுவுமே ஒரு பிரயோஜனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. சந்தோஷத்தை கொண்டாடுவோம். நாளைக்கு கிறிஸ்துமஸ், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், எல்லாருக்கும் நம்ம உணவு கொடுப்போம், என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அறிய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த சந்தோஷமும் கொண்டாட்டமும் இயேசுவண்டை நடத்துவதாக இருக்கணும். இயேசுவண்டை வாருங்க, இயேசுவண்டை வாருங்கன்னு சொல்லி நீங்க இதை கொடுங்க. நீங்களும் இயேசுவை தேடி செல்லுங்கள். எனக்காக வந்தீங்கப்பா, நான் அனாதையாய் நின்றேன், நான் கைவிடப்பட்டவனாய் நின்றேன், நான் வெட்கப்பட்டவனாய் நின்றேன், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தேன், என்னை தேடி வந்தீங்கப்பா என்று சொல்லி நாளைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடுங்க. பிரியத்துக்குரியவர்களே, சந்தோஷத்தோடு கொண்டாடுங்க, உணர்ந்து கொண்டாடுங்க. நாம் அனாதைகள் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, ஏரோது ராஜாவை போல சந்தர்ப்பத்தை வீணடிக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் ஜெபிக்கின்றவர்களாக, ஊழியம் செய்கின்றவர்களாக நாம் இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் நாளைக்கு இருக்கிறது, மக்கள் அதை தவறாய் கொண்டாடாதபடிக்கு ராஜா அவர்களுக்கு நீர் பாடங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். தவறாய் கொண்டாடியவர்கள் அழிந்து போனார்கள், இப்பொழுது இல்லாமல் போனார்கள். ஆண்டவரை நாங்களும் உணர்ந்து கொண்டாட ஆண்டவரை தோத்திரம் தேடி வர சந்தர்ப்பங்களை வீணடிக்காதவர்களாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பணம் இல்லாதபடியினாலே, வீடு இல்லாதபடியினாலே, திருமணம் ஆகாதபடியினாலே, குழந்தை இல்லாதபடியினாலே, வேலை இல்லாதபடியினாலே அற்பமாக எண்ணப்படுற பிள்ளைகள், ₹1 கூட கையில் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், கடன் பாரங்களில் மூழ்கி தவித்திருக்கிற பிள்ளைகள், வியாதியில் சிக்கி படுத்த படுக்கையாக இருப்ப, விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குங்க. எவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர வல்லமை படைத்த எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எவர் எந்த துக்கத்தில் இருந்தாலும் அவரை தூக்கி நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம், அவருடைய வாழ்க்கையின் வேதனைகளை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷமான கிறிஸ்துமஸ் ஆக நாளை தினம் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை புறப்பட்டு போகட்டும், ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒருவர் கூட கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் ஒரு அற்புதத்தை நடத்தணும். அவங்க வீட்டு மேலே நட்சத்திரம் இருக்கணும். தகப்பனே, நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கணும், நம்முடைய சமாதானம் இருக்கணும், நம்முடைய சுகம் இருக்கணும், பாதுகாவல் இருக்கணும். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. எல்லா பலவான்களையும் வியாதிகளையும் கெட்டி போடுகிற விபத்து, நாச, மோசங்கள், ஹார்ட் அட்டாக்கை கெட்டி போடுற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெருக்கத்தையும் தாரும். கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கட்டும். வழியில்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வழியை எப்படியாவது நீர் உண்டாக்கி தாரும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்கு உண்மையுடையவராக இருக்கிறீர். நன்றி. வயதான கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு யாரையும் மதுபானம் குடிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அடைக்கலான் குருவி முதியோர்களுக்கு நேசிக்கிற ஆண்டவரே தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாள்தோறும் ஏராளமான ஜனங்கள் அடைக்கலான் குருவி முதியோரத்தில் சேர உதவி செய்யுங்க தகப்பனே. சோத்திரம் ஐயா. இது சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியம், விலகாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ்.